ஹலோ மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனல்ல அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த தலைப்புகளை பத்தி தான் நான் பேசியிருக்கேன். அண்ட் அதை தொடர்ந்து நான் இன்னொரு நிகழ்ச்சியும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியின் பேர் எழுதுகோள். எழுதுகோள் அப்படின்னா பேனா இல்லாட்டி களம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மனிதன் கண்டுபிடிச்ச மாபெரும் கண்டுபிடிப்புல ஒன்றா இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவலை மனுஷன் ஒரு பேப்பர்ல எழுதுகோள் மூலியமா எழுதி அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, நாடு விட்டு நாடா இருந்தாலும் சரி, கண்டம் விட்டு கண்டமா இருந்தா கூட அந்த தகவல் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சேர்த்தா போதும். அந்த பர்சன் குறிப்பிட்ட அந்த பர்சன் எழுதின பர்சன் டைரக்டா அந்த இடத்துக்கு போடணும்னு அவசியமே இல்லை. இது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல இந்த தகவலை நம்ம எழுதி கொடுக்கும் போது பல இடத்துல ஒரே சமயத்துல போய் சேர்றதுக்குங்கான ஒரு பெரிய வாய்ப்பும் இது அமையுது. ஸோ இந்த நிகழ்ச்சியில நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாசித்த எனக்கு பிடித்த நான் பகிரணும்னு நினைக்கிற புத்தகங்களை பத்தி தான் நான் பேச போறேன். இது ஒரு விமர்சன பார்வையாக மட்டும் இல்லாம மெயினா ஒரு புத்தக அறிமுகமாகத்தான் நான் இங்க எடுத்து வைக்கணும்னு பார்க்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த எனக்கு அப்படிங்கிற விஷயத்துல நான் பல புக்கை படிச்சாலுமே எல்லா புக்கும் என்னோட மெமரியில இருக்க போறது இல்லை. சில புக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னோட மனசுல இருக்க போகுது. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த புத்தகத்தை பத்தி எனக்கு முழுமையா எனக்கு தெரியணும் அப்படின்ற பட்சத்துல நான் இது என்னோட டிஜிட்டல் ரெபாசிட்டரியா போட்டுருவேன். அப்படி இருக்கிற நேரத்துல நான் எப்பயாச்சும் எனக்கு தேவையா இருக்கும் போது அந்த புத்தகத்தை பத்தி அந்த வீடியோ பார்த்தா போதும், அதோட கிரக்ஸ் எனக்கு கிடைச்சிடும். இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நமக்கு அப்படிங்கிற விஷயம். இந்த நமக்கு அப்படிங்கிற விஷயத்துல நான் ஒரு புத்தகத்துல ஒரு கருத்தை சொன்னாலோ அது புத்தகத்துல அந்த அனுபவம் மூலியமா தான் அது கிடைச்சிருக்கும். இந்த அனுபவம் எழுத்தாளருக்கு கிடைச்சதுனால தான் அவர் எழுதி கொடுத்திருக்காரு. இதே அனுபவம் பார்வையாளரான உங்களுக்கு கூட கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க கமெண்ட்ஸ்ல அந்த உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கறது நீங்க பகிரலாம். இது மூலியமாக நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த கம்யூனிகேஷன் இல்லாம யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது அந்த தகவல் போய் பகிர செய்யும். முன்னாடி தலைமுறைலாம் பாத்தீங்கன்னா லெட்டர்ல தான் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கம்யூனிகேஷன் லெட்டருங்கிற ஒரு விஷயம் மூலியமா நடக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எழுத்து திறனும் சரி, மொழியோட வளமையும் சரி, அவங்களுக்கு இமேஜினேஷன் ஸ்கில்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து தான் நான் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை நான் ஒரு புத்தக வாசிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு எழுத்து திறனுக்காக இருக்கட்டும் இதை நான் இனிஷியேட்டிவ் மாதிரி நான் கொண்டு போறேன்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால உங்களோட ஆதரவு இதில் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது போலவே இதுக்கு அடுத்து வர புத்தகங்களை பத்தி நம்ம அடுத்தடுத்த காணொலியில பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.